மை டியர் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு பசில சால்வ் பண்ண போறோம். உலகத்துல இருக்கிற முக்காவாசி பசங்க மண்டைய பீச்சிக்கிற ஒரு விஷயம், நேத்து வரைக்கும் நல்லா தானடா பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு காலையில எழுந்ததிலிருந்து ஏன் என் மூஞ்சியவே பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமா மச்சான், இன்னைக்கு நாம பேச போற டாபிக் பெண்களோட மூட் ஸ்விங்ஸ். நெறைய பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொண்ணுங்க வேணும்னே தான் நம்மள கடுப்பேத்துறதுக்கு இப்படி பண்றாங்கன்னு. ஆனா உண்மை அது கிடையாது. ஒரு பொண்ணோட மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது அவளுக்கே தெரியாம அவ உடம்புக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய போர். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இத நீங்க முழுசா பார்த்து முடிக்கும்போது பெண்கள பத்தின உங்க பார்வையே மாறிடும். அவங்கள நீங்க இன்னும் அதிகமா காதலிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு காஃபியோ டீயோ எடுத்து வச்சுக்கோங்க. நிம்மதியா உட்கார்ந்து பாருங்க. முதல் விஷயம், மூட் ஸ்விங்ஸுங்கிறது எந்த பொண்ணோட கேரக்டரும் கிடையாது. அது அவங்களோட பயாலஜி. நம்ம பசங்க உடம்பு ரொம்ப சிம்பிள். காலையில எழுந்தா ஒரே மாதிரி ஹார்மோன், ராத்திரி தூங்குற வரைக்கும் அதேதான். ஆனா பெண்களோட உடம்பு அப்படி இல்ல மச்சான். அவங்க உடம்புக்குள்ள ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு 2 ஹார்மோன்கள் இருக்கு. இது மாசத்துல ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்கி ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு இருக்கும். குறிப்பா அவங்க பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிஎம்எஸ் அப்படின்னு ஒரு கட்டம் வரும். அப்போ அவங்க உடம்புக்குள்ள நடக்கிற மாற்றத்தை எப்படி சொல்லலாம்னா, ஒரு கார்ல ஆக்சிலரேட்டரும் பிரேக்கும் தானாகவே மாறி மாறி பிரஸ் ஆனா எப்படி இருக்கும்? கார் கண்ட்ரோல் இல்லாம போகும்ல. அவங்க மனசும் அப்படித்தான் இருக்கும். எதுக்கு கோபம் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. சின்னதா ஒரு பாட்டு கேட்டா கூட கண்ணீர் வரும். நீங்க பாசமா ஏதாவது கேட்டா கூட அது அவங்களுக்கு குத்தி காட்டுற மாதிரி தோணும். இது அவங்க பண்றதில்ல மச்சான். அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் பண்ற வேலை. இத புரிஞ்சுக்கிட்டாலே பாதி சண்டை குறைஞ்சிடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவங்களோட மூளை வேலை செய்யற விதம், ஓவர் திங்கிங். சைக்காலஜி படி ஆண்களோட மூளைய அரை அறையா பிரிக்கப்பட்ட பெட்டிகள், அதாவது பாக்ஸஸ்னு சொல்லுவாங்க. நாம வேலை செஞ்சா வேலை பத்தி மட்டும் யோசிப்போம். டிவி பார்த்தா டிவி மட்டும் பார்ப்போம். ஆனா பொண்ணுங்களோட மூளை எப்படி தெரியுமா? ஒரு நூடுல்ஸ் மாதிரி. எல்லா விஷயமும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கும். உதாரணத்துக்கு, நீங்க காலையில அவங்க அனுப்பின மெசேஜுக்கு ன்னு ஒரே ஒரு வார்த்தையில ரிப்ளை பண்ணிருப்பீங்க. நீங்க பைக்க ஓட்டிட்டு இருந்ததால அப்படி அனுப்பியிருப்பீங்க. ஆனா அவங்க நூடுல்ஸ் மூளை எப்படி யோசிக்கும் தெரியுமா? இவன் ஏன் ன்னு அனுப்புனா? நேத்து நாம ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது நான் சரியா பேசலையோ? இல்ல போன வாரம் நான் அவன் ஷர்ட் நல்லா இல்லன்னு சொன்னதுக்கு கோவிச்சுக்கிட்டானோ? வேலை வேலை என்னை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு அந்த ஒரு அப்படின்ற ஒரு வார்த்தைய 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பெரிய பூகம்பமா மாத்தி சாயந்தரம் உங்கள பார்க்கும்போது மூஞ்சிய தூக்கி வச்சுப்பாங்க. இதுக்கு பேரு தான் ஓவர் திங்கிங் மூட் ஸ்விங். அவங்களுக்குள்ள ஓடுற அந்த எண்ணங்களோட வேகம் அவங்களையே சோர்வாக்கிடும். மூணாவது, நிறைய பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நான் வாய திறந்து சொல்லக்கூடாது, ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு அவனுக்கு புரியணும். மச்சான், இதுதான் உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான ஒரு மூட் ஸ்விங். அவங்க சோகமா இருப்பாங்க. என்னாச்சுன்னு கேப்பீங்க. அவங்க உடனே ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நிஜமாவே ஒன்னும் இல்லன்னு நினைச்சிட்டு டிவி பார்க்க போயிடுவீங்க. அங்க ஆரம்பிக்கும் பாருங்க ஒரு சைலண்ட் புயல். அவங்க அந்த ஒண்ணும் இல்லன்னு சொல்றதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வந்து என் பக்கத்துல உட்காந்து என் கைய பிடிச்சுக்கோ. உனக்கு என்ன பிரச்சனைன்னு இன்னொரு தடவை கேளு. என்ன கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். நாம அதை விட்டுட்டு லாஜிக்கா யோசிச்சு தள்ளி போயிருவோம். உடனே அவங்களுக்கு, இவனுக்கு என் மேல பாசமே இல்ல, நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன், ஒரு வார்த்தை கூட திரும்ப கேட்கலையேன்னு மூட் அவுட் ஆயிடுவாங்க. இது அவங்களோட அன்போட வெளிப்பாடு மச்சான். தனக்கு ரொம்ப புடிச்சவங்க தன்னை முழுசா புரிஞ்சுக்கணும்னு பொண்ணுங்க எப்பவும் ஏங்குவாங்க. இப்போ இந்த மூட் ஸ்விங் வரும்போது நம்ம பசங்க பண்ற மிகப்பெரிய தப்ப பத்தி சொல்றேன் கேளுங்க. ஒரு பொண்ணு கஷ்டத்துல வந்து உங்ககிட்ட அவளோட பிரச்சனைய சொல்றானா, உடனே நம்ம மூளை ஒரு மெக்கானிக் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவங்க ஃப்ரெண்டு பண்ண துரோகத்தையோ ஆஃபீஸ்ல நடந்த பிரச்சனையோ சொல்லும்போது நாம உடனே, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் சொல்றத கேளு, நாளைக்கு போய் இப்படி பண்ணுன்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பாஸ், அவங்க உங்ககிட்ட சொல்யூஷன் தேடி வரல. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க அந்த நேரத்துல தேடுறது அவங்க சொல்றத காது கொடுத்து கேக்குற ஒரு ஆளத்தான்.
அதே மாதிரி அவங்க கோபமா இருக்கும்போது, வாழ்க்கையில எந்த காரணத்து கொண்டும் உனக்கு பீரியட்ஸ் டைமா அதான் இப்படி கத்துற அப்படின்னு மட்டும் கேட்டுடாதீங்க மச்சான். அது எரியற நெருப்புல பெட்ரோல் ஊத்துற மாதிரி. அவங்களோட உண்மையான எமோஷனை நீங்க மதிக்கலன்னு அவங்க நினைச்சுப்பாங்க. சரிங்க, அப்போ அவங்க மூட் ஸ்விங்ஸ்ல இருக்கும்போது நான் என்னதாண்டா பண்றது அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள் மச்சான். சும்மா கேளுங்க. அவங்க கத்தி தீர்க்கட்டும், அழுது தீர்க்கட்டும், எதுவுமே பேசாதீங்க. அமைதியா அவங்க முகத்தை பார்த்துட்டு இருங்க. ஒரு சின்ன டச், அவங்க பேசி முடிச்சதும் ஒரு சின்ன ஹக், நெத்தியில ஒரு முத்தம், அவங்க கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு நான் இருக்கேன்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்க மொத்த கோவமும் பனியா உருகிடும். ஃபுட் ஃபுட் இஸ் மேஜிக். பொண்ணுங்க மூட் ஆஃப்ல இருக்கும்போது லாஜிக் வேலை செய்யாது. ஆனா சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அவங்க மூட் ஆஃப் ஆயிருந்தா பிடிச்சத வாங்கி கொடுங்க. ஸ்பேஸ், கிவ் தம் ஸ்பேஸ். சில நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படும். அத அவங்களுக்கு கொடுங்க. ஆனா நான் உனக்காக வெயிட் பண்றேங்கிறத உணர்த்திட்டு போங்க. ஒரு பொண்ணோட மூட் ஸ்விங்ஸ சமாளிக்கிற ஆம்பளைக்கு உலகத்துல வேற எந்த பிரச்சனையும் பெருசாவே தெரியாது மச்சான். பொண்ணுங்க ஒரு அழகான கவிதை மாதிரி. சில நேரங்கள்ல அது புரியாது, ஆனா ரொம்ப அழகா இருக்கும். அவங்களோட மூட் ஸ்விங்ஸுங்கிறது அவங்களோட பலவீனம் இல்ல, அது அவங்களோட ஆழமான உணர்வுகளோட வெளிப்பாடு. அத காதலால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். உங்க ஆளோட மூட் ஸ்விங்ஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.